இருந்து வரீங்கண்ணே? நாங்க திருநெல்வேலியில இருந்து வரோம். திருநெல்வேலி. ஆமா. ஆ. கீழாப்பட்ட ஊரு. ரைட். 2 குட்டி ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி தான் வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா 2 மரியோட தான் வாங்கணும்னு வந்தோம். என்ன அப்படி 2 குட்டி ஆடுல பிரியம்? மரி ஒரு வருஷத்துக்குள்ள பணமாயிரும். ஆடு நமக்கு மிச்சம். ஒரு திட்டத்தோட வந்திருக்கீங்க கணக்கு போட்டு. வந்துரும். ஆமா. என்ன பட்ஜெட்ல இருக்கணும்னு வந்தீங்க இன்னைக்கு? பட்ஜெட் 15 ரூபாய் கணக்கு பண்ணேன். சரி இருந்திருக்காதா? 18 ரூபாய் வந்துச்சு. 18,000க்கு 500. 18,500. 500. 2 குட்டி என்ன குட்டி? பொம்மரி. ரெண்டுமே பொம்மரி. 2 பொம்மரி. குட்டி கொஞ்சம் ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? ஆமா 3 மாசம். ஆடு விரட்டி இருக்குமா? 4 மாசம் ஆயிட்டு. ஆடு செனை ஆடு. செனை ஆடு தான். ஆமா. பல்லு முக்கா கண்டிஷன் இருக்கு. முக்கா கண்டிஷன். ஆமா. ஆடு பிடிச்சதுனால வாங்கிட்டீங்க. ஆமா. சரி எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சிட்டா? எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சு. இந்த ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? என்ன லாபம்? அத்தியாவசியத்துக்கு வீட்டுல ஆர்டிம்பி கை வந்த வேண்டாம். டபக்குன்னு 2 மரி கொடுத்தா செலவு ஆட்டிட்ட கையேந்திட்டா போதும். ஆமா. அதுக்காக நமக்கு இதுக்குன்னு ஒண்ணு நம்ம செலவழிப்பு கிடையாது. சரி. வீட்டுல கிடக்க சாப்பிட்டா அப்படியே இருந்துக்கிடும். ஆமா. சந்தையில நம்ம எப்படி ஆடுகளை விலையை குறைச்சு வாங்குறது? ஏதாவது டெக்னிக் இறைச்சி வாங்குறதுக்கு சீசன் மாறிட்டுனா விலை குறைக்க விட மாட்டாங்க. தரவு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் ஆட்டோட தன்மையை பொறுத்து இருக்கு. நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை. மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கம் விருதுநகர் மாவட்டம் செட்டிக்குறிச்சி. எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? இது வாங்கினதா வித்ததா? வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கு. ஆமாண்ணே. எப்படி ரொம்ப பெருசா இருக்கா? ஆமா வழக்கத்தானே. கேட்டா குடுத்துருவான். நான் வியாபாரி தான். 500 ரூபாய் கூட வச்சு கேட்டா கையில கொடுத்துருவோம். 2 இந்த கடாவை பத்தி சொல்லுங்க. காயடிச்ச கடாவா? 2 காயடிச்சேனே. சரி. காயடிச்சு வளர்ப்பு தான் போகுதுண்ணே. சரி. கேட்டா கொடுத்துருவோம் வளர்ப்போம். ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? விலை 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வாங்கினதே 30. ஆமா. கூட ஒரு 500 கேட்டா கொடுத்துருவேன். 31 கடை வந்தா குட்டி 500 ரூபாய் கிடைச்சா ஆமா கொடுத்துறலாம். அவ்வளவுதான். ரைட். வாங்குறவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். வாங்குற பிரயோஜனம் இருக்குங்களா? எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி 37 வரும்ண்ணே. 37. ஆமா 35 37 வரும். 37 வரைக்கும் வரும்ண்ணே. ரைட். இன்னைக்கு சந்தையோட நிலவரத்தை சந்தை சுமார் தானே. ஆடு வரத்து எப்படி இருக்கு? விற்பனை எப்படி இருக்கு? எந்த ஆடு விற்பனை இல்ல. விற்பனை இல்லன்னா வாங்குறவங்க வரல, வாங்குறவங்க வரல. கடைக்காரங்க வரல, சம்சாரி சரியா வரல. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தஞ்சாவூர்ல இருந்து வரோம். தஞ்சாவூர். அப்பா ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும் 300 கிலோமீட்டர். 300 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 600 கிலோமீட்டர். ஆஹா. எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? எல்லாம் பொடி குட்டியா இருந்த மாதிரி இருக்கு. 9 குட்டி இருக்கு. 9 குட்டி. மாடு இருக்கிறதுனால இது வாங்கிருக்கோம். அப்படியா? இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 3 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி. ஏன் இந்த குட்டியெல்லாம் தான் வாங்கணும்னு வந்தீங்களா? குட்டியெல்லாம் தான். ஏன் என்ன பிளான்ல இருக்கீங்க? மாடு இருக்கு. சரி. பில்லெல்லாம் இருக்கு. போட்டு வளர்த்துடலாம். இதெல்லாம் பால் போடுற குட்டியா இல்ல தனியா? இது பால் போடுற குட்டி. சரி. அது பில்லு கடிக்கணும். அது இற கடிக்கும். இது பால் போடணும், அது இற கடிக்கும். ஏன் இந்த எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆடு சென்னை ஆடா வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கும்ல? ஏன் என்ன திட்டத்துல இப்படி குட்டி? இல்ல கொண்டு போய் வளர்த்து பார்ப்போம். வளர்த்து ட்ரைல் பண்ணி பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்துருக்கீங்களா? இருக்கு ஆடு. ஓரளவு திருப்தி அமைஞ்சதா? ஓகே. என்ன விலைக்கு முடிஞ்சது? 3 ரூபாய் தான். 5 800 அவ்வளவுதான். 3 4 அந்த ரேஞ்சுக்கு முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு குட்டி. ரைட். அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காப்ல. ஐயப்பண்ண கசவங்குண்ட ஐயப்பண்ண. வீடியோ பார்த்தா நேத்து அடிச்சிட்டாரு. ரைட். ஓகே. வீடியோ பார்த்து இந்த மாதிரி கேட்டாரு. தஞ்சாவூர்ல இருந்து வாரேன்னு. சரி வாங்கி தரேன் அப்படின்னு. அது சௌரியமாவே அமைஞ்சது. யூடியூப்பை பார்த்து வந்து 9 குட்டிகள் வாங்கியிருக்காங்க. தஞ்சாவூர். சரி. முடிஞ்சதா மொத்தமா? ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது தெரியல. 2 குட்டி கன்னியாடு. எல்லாரும் அந்த கன்னியாடு வீடியோ போட மாட்டேங்கன்னு சொல்றீங்க. ஆமா. கன்னியாடு தூத்துக்குடி, சிவகாசி, கோயில்பட்டி, விருதுநகர், சாத்தூர். இது ஒரு 5 மாவட்டத்துல சிறப்பான ஆடுங்க. சிறப்பான ஆடு. ஆமா. நல்ல குட்டியை வளர்க்கக்கூடியது. வெயில் மழை புயல் எதுலயும் தாக்கக்கூடியது. ஆமா. கொடியாட்டுக்கு அப்படியே அச்சமா இருக்கு. 2 குட்டியோட இருக்கு. ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. குட்டி 2 என்ன குட்டி? எப்ப போட்டு? ஒன்னு கிடா குட்டி, ஒன்னு பொம்மரி. எவ்வளவு எத்தனை மாசம் இருக்கும்? 4 மாச குட்டி ஆச்சு. 4 மாச குட்டினா ஆடு விரட்டி இருக்கும். அடுத்து ஆடு சனியா இருக்கும். ஆமா. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கேக்குறாங்க? என்ன விலை வந்தா 22 சொன்னேன். சொல்றது 22. சரி. 17க்கு கேலி. 17. 22க்கும் 17க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ். ஆமா. எவ்வளவு வந்தா உடுறாப்ல ஒரு ஐடியா இருக்கு? வந்தா 18 19க்கு வந்தா விட்டுருவோம். 19 18க்கு வந்தா கூட விட்டுறலாம் பாக்குறீங்க. ஓகே. 18க்கு வந்தாலும் விட்டுறலாம்னு பாக்குறாங்க. நல்ல விலை தான். நீங்க தனித்தனியா குட்டிய சந்தையில வாங்கினா கூட அந்த விலை வந்துடும். கூட்டுல இருந்து ஐயா வராங்க. எல்லாம் பெரிய பெரிய உருப்படியா வாங்கிருக்கீங்களா? எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மொத்தம்? இப்போ 3 வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க.
இன்னும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த குட்டிலாம் ஏல உள்ளது? இந்த குட்டி அதுல உள்ளதுன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆடா வாங்கி சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? பண்ண வச்சிருக்காங்க. சரி, அதோட சேர்த்துடலாம்னு பாக்கீங்க. ஆமா. பட்ஜெட்ல வந்தீங்க. எவ்வளவு ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க? 5 ஆடு வாங்கலாம்னு வந்தோம். விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால 3 தான் வாங்க முடியுது. 5 வாங்க வந்து 3 விலை ஜாஸ்தியா இருக்கு. என்ன விலைக்கு எதிர்பார்த்தீங்க? எப்படி முடிஞ்சது இதெல்லாம்? 14 ரூபா பஞ்சம் எதிர்பார்த்தோம். விலை கொஞ்சம் கடிச்சுதான் 17 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இந்த ஆடு ஒண்ணு 17. ஒவ்வொன்றும் அதே ரேட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இல்ல இந்த குட்டியோட உள்ள ஆடு 25, அந்த ஆடு 20. எல்லாம் பெரிய பெரிய உருப்படியா பெரிய அமௌண்ட்டுக்கா வாங்கியிருக்கீங்களா? எல்லாம் பெரிய உருப்படி தான். சரி, ஆசைப்பட்டாங்கிறக்காண்டி வாங்குறது. என்ன இப்போ ஒரு பிளான்ல வாங்குறீங்க? வளர்க்கறதுக்கு தான் 2-3 ஈத்து எடுத்துட்டு திருப்பி அறுவைக்கு கொடுக்குறாங்க. இல்ல பிசினஸாவே இறங்கிட்டீங்களா? பிசினஸ் இல்ல, சும்மா ஒரு ஆசைக்கு வளர்க்குறோம். ஆசைக்கு. இதுல இருந்து என்ன லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து உள்ள வாரீங்க? இந்த விலைக்கு வாங்கிட்டு லாபத்தை ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. ஏதோ வாங்கிட்டாங்க. இந்த இடம் ரொம்ப கடிச்சுதான். ரொம்ப கடிச்சு. இப்ப இதுல இருந்து நம்ம போட்ட காசை எடுக்கணுமே, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? காசு எடுக்கிறக்காண்டி வாங்கலாம். இது வளர்ப்புக்கு ஆசைக்காண்டி வாங்கலாம். வளர்ப்புக்கு ஆசைக்கு. என்னைக்காட்டு காசு வரும். காசு வராது. இது வாங்கின விலைக்கு காசு வராது. வாங்கின விலைக்கு வித்தாலே போதும். வாங்கிங்க நல்ல உருப்படியா வாங்கியிருக்காங்க. எப்படி நிறைய குட்டிகள் வாங்கின மாதிரி இருக்க? ஆமா, இது வண்டி திருச்சி வரைக்கும் போகும்ண்ணே. அப்படியா? ஆமா. இது எவ்வளவு குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? ஒரு 10-15 குட்டி இருக்குண்ணே. எல்லாம் கடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை இருக்கு, கடாயம் கிடக்கு. இதுல என்ன தேவைக்காக இருக்கு? வளர்ப்புக்கா, கறிக்கடைக்கா? இல்ல அதுக்கப்புறம் வளர்ப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கு. சரி. ஆமா. எந்த ஊர்ல பண்ண போட்டிருக்கீங்க? பண்ண திருச்சி. திருச்சியில? அப்ப இங்க இருந்து திருச்சி கொண்டு போறீங்களா? திருச்சி வரைக்கும் போகுது வண்டி. அப்படியா? இல்ல இந்த குட்டிகளை அங்க வாங்கி ஓரளவு லாபம் இருக்குமாண்ணே? இல்ல 8,000 வந்தா தான் லாபம். மறுபடியும் வளர்த்து இங்க கொண்டு வந்தாதான் லாபம். ஆமா. ரைட். இதெல்லாம் ஒரு குட்டி ஆவரேஜா என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க? ஒரு இந்த நேரட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. கலருக்கு இது வந்து கலருக்கு தான் காசு. ஓஹோ. ஆமா. குட்டி 9 ரூபா தரத்துல பிடிச்சிருக்கு. சரி. ஆமா. அப்ப உங்ககிட்ட குட்டியும் வாங்கிக்கலாம். குட்டி திருச்சி லைன்ல. ஆமா. திருச்சி லைன்ல எனக்கு ஒரு 2 குட்டி வேணும் அப்படின்னா உங்ககிட்ட அங்க எப்படி பாம்பு இருந்தா தான் கொடுக்க முடியும். இல்ல அந்த கலர் கேட்டா இங்க 8,000 வர முடியும். இது அப்படியே கை மாத்தி விட்டு போயிட்டு வருவாங்க. அப்படியா? ஆமா. திருச்சியில உங்க ஒரு 2 குட்டி எனக்கு வேணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு கேட்க. போன் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணா 78 68 68 68 81 81 41 41 05 05. இந்த நம்பருக்கு போன் மட்டும் போதும். வாரம் வந்துருவீங்களா? வாரம் வண்டி வரும். சரி. அண்ணன்ட்ட கிடக்குற குட்டிகள் கிடக்குங்க, தேவைன்னா வாங்கிக்கோங்க. சரி, நான் உங்ககிட்ட வாங்கல, எனக்கு இங்க இருந்து திருச்சியில இருந்து நான் இங்க வந்து வாங்கி உங்க வண்டியில போட்டு விட்டுலாமா? போட்டு விடுங்க. ஸ்பாட்டுக்கு வண்டி வந்துரும், வீட்டுக்கு வண்டி வந்துரும். சரி, என்ன வாடகை வசூல் பண்ணுவீங்க? குட்டிக்கு 500 ரூபா போட்டுருக்கு. குட்டிக்கு 500 ரூபா. திருச்சியில இருந்து நீங்க வந்தீங்கன்னா குட்டிக்கு ஒரு 500 ரூபா. நீங்க இங்கே சந்தையில உங்க இஷ்டப்படி குட்டியை வாங்கி ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க ஆடு வளர்ப்புல? ஆடு இப்ப 10 வருஷமா வச்சிருக்கோம். 10 வருஷமா வச்சிருக்கோம். 10 வருஷம் வளர்க்குறீங்க. இன்னைக்கு எவ்வளவு ஆடுகள் வாங்கிறீங்க? இது ஒண்ணு வாங்கணும். ஒண்ணுதான் வாங்க வந்தீங்களா? அப்படி? ஆமா. இது ஆடு செனையா இருக்கா, குட்டியை பிரிச்சிருக்கா? எப்படி? செனைதான். இளஞ்சனை. எத்தனை மாசம் சொன்னாங்க? 2 மாசம் செனை இருக்குண்ணா. 2 மாசம். பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு, 2 மாசம் செனை, குட்டி கிடையாது. இல்ல. என்ன விலை சொல்லி எவ்வளவுக்கு முடிச்சீங்க? 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய்க்கு வாங்க. 13 சொல்லி 2000 ரூபா குறைச்சிருக்கீங்க. 10 ரூபா ரேட்டுக்கு முடிச்சேன். 10,000 ரூபா. ஆமா. கன்னி கிடா. ஆமா. இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? ஆட்டுக்காண்டி வாங்கிருக்கேன். ஆட்டுக்கு. எல்லாரும் ஆட்டுக்கு இந்த போராடு, செம்போரு, கரும்போரு அப்படி வாங்குறாங்களே, நீங்க கன்னி கிடா வாங்கிருக்கீங்க. புளிமுறை எல்லாமே கிடக்கு. இன்னும் இது ஒண்ணு வாங்கணும். ஏன் கன்னி கிடால அப்படி பிரியம்? அதுல என்ன ஸ்பெஷல்? வாங்கணும் ஒரு ஆசை. அதான். இல்ல, அதுல இருந்து வர்ற குட்டிகள் நல்ல சேல்ஸ் ஆகும். அதெல்லாம் நல்லா வரும். நல்லா கால் தாக்கமான ஆடு, நல்ல ஆடு, நல்ல கடா, எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஆடு செனையா இருக்கா? அப்படி செனைதான். என்ன விலைக்கு முடிஞ்சது? 11. சொன்னது 14. 3000 ரூபாய். எப்படி குறைச்சிங்க? என்ன கணக்குல குறைச்சிங்க? எப்படி நம்ம சந்தையில குறைச்சி வாங்குறது? எப்படி வாங்குறது? விலைய குறைச்சி கேட்கணும். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயில்பட்டிங்க. கோயில்பட்டி. எவ்வளவு நேத்துல இருந்து பாக்குறேன். நேத்து அமையல. ஆமா. இங்க தங்கிட்டீங்களா? இல்ல, கோயில்பட்டி தான். ஒரு போயிட்டு வந்துட்டீங்க. 14 கிலோமீட்டர் தானே? சரி. நேத்து என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நேத்து அமையல. நேத்து வளர்ப்பு குட்டியா பார்த்து வந்தோம். சரி. அந்த அளவுக்கு அமையல. இன்னைக்கு காலைல நல்லா இன்னைக்கு அமைஞ்சிட்டு. சரி. எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க? இந்த 2 ஜோடி பொட்டை குட்டியும் ஒரு கிடா குட்டியும். 4 பொட்டை குட்டியும் ஒரு கிடா குட்டியும் வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? மேலே இது ஒரு 1.5 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள இருக்குண்ணே. சரி, ரைட். இது என்ன விலைக்கு முடிஞ்சது? 4 ஜோடி 4 ரூபாய்க்குண்ணே. ஜோடி 8 ரூபா. ஜோடி 8000. ஒரு குட்டி 4000 ரூபா. இது 8 ரூபாய்க்கு முடிச்சு. இது 8000 ரூபா.
இந்த ஆடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும்னு இந்த மாதிரி இவ்வளவு காசுகளை போடுறீங்க? அந்த பிசினஸ் நோக்கத்துல பண்ணலண்ணே. சரி, நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி அப்படியே வளர்த்துட்டா. வீட்டுக்குனால ஏதாட்டும் ஒரு நோக்கம் இருக்கும்ல. ஒரு 10-20 கொண்டு போடச்சுல இதுல இருந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. என்னென்ன கொஞ்சம் வீட்டுக்கு நல்லா ஒரு கிடா வந்துச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரை ஓமச்சோளம். மதுரை ஓமச்சோளம். எத்தனை பேர் வந்தீங்க? எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? 3 பேர் வந்தோம்னே. சரி. ஆனா விலைவாசி கொஞ்சம் இதாகனால 2 மட்டும் வாங்கியிருக்கோம். இன்னும் 2 பேர் உள்ள இருக்காங்க, வருவாங்க. 3 பேர்னா ஆளுக்கு 2 வாங்குற மாதிரி. ரைட். எல்லாம் குட்டி வளர்ப்பு குட்டி வாங்க வந்தீங்களா? சென்னை ஆடு அந்த மாதிரி? வளர்ப்பு குட்டி தானே, வளர்ப்பு சென்னைக்கு தானே ஆடு. இப்போ நீ இது உங்களுக்குள்ளதா? அது எங்களுக்கு உள்ளதானே. இது அதுக்குள்ள குட்டியா இல்ல வேற வேற? இல்ல, தனித்தனியா தானே வாங்கியிருக்கோம் ரெண்டும். சரி. இது என்ன அது என்ன எவ்வளவு? இது 9 ரூபா வாங்கியிருக்கோம்னே. இது 9000. ஆமாண்ணே, முன்னாடி உள்ளது. சரி. முன்னாடி உள்ளது 12. 12 குட்டி கிடையாது, 12. பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா தரமா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. ஆடு சென்னையா இருக்கும்? ஆடு நல்ல சென்னை. நிற சென்னை. ரைட். என்ன விலைக்கு எதிர்பார்த்தீங்க? நாங்க 10-11க்கு எதிர்பார்த்தோம். சரி, கிடைக்கல. அதனால 12க்கு எடுத்துருக்கோம். அங்க இருந்து இங்க வந்து குட்டியை வாங்கி வளர்த்து ஆல்ரெடி வந்துட்டே இருக்கும்ண்ணே, வாரம். சரி, இந்த சைடு வெயில் அடிக்கும். ஆல்ரெடி வாரம் வந்து வாங்கிட்டு போய்க்கிருக்கோம். சரி. இந்த சந்தையில வந்து எப்படி விலை குறைக்கிறது? நான் புதுசு. நீங்க புதுசா? இல்லக்காக புதுசா ஒரு ஆள் வராங்க. ஒரு இட மதிப்பு வச்சுதான் நம்ம பார்க்கணும். எப்படி கறி கடைக்கு வந்து இட மதிப்பு, ஒரு குட்டி தரத்தை பொறுத்து பார்க்கணும். பார்த்து அந்த தரத்தை பொறுத்து தானே குட்டி எடுக்கணும். இடக்கணக்கு தான் பார்த்து நம்ம வாங்கணும். வளர்க்கறது நம்ம நல்ல ஒரு ஹையஸ்ட் விலை சொல்றாங்க. அதுல இருந்து நம்ம எப்படி விலை? நமக்கு ஒரு மதிப்பு தெரியும்னே, இட மதிப்பு தெரியும். அந்த இட மதிப்பை பார்த்து நம்ம கரெக்டான ரேட் வச்சோம்னா அவங்க அதுக்கு இறங்கி வந்துருவாங்க. சரி, அந்த இட மதிப்பு தெரியணும்னா நான் என்ன செய்யணும்? எங்களோட ஒரு வாரத்துக்கு வந்து பழகுங்க கறி கடையில. சரியா உங்களுக்கு எல்லாமே. ரைட். ஜோடி என்ன வைக்க முடியும்? என்ன வைக்க முடிஞ்சது? ஒரு குட்டி 8000 ரூபா. ஒரு குட்டி 8500. சரி. இது ஜோடி 14. ஜோடி 14. ஆமா. ஒரு குட்டி 7000 ரூபா வந்து. 7000 ரூபா. எல்லாமே கடா குட்டிகள் தானே? எல்லாம் கடா குட்டி தான். காய் அடிக்காம இருக்கு. காய் அடிக்காம. உங்களோட வளர்ப்பு முறையை சொல்லுங்க. நான் இந்த டெக்னிக்ல வளர்க்குறேன். எனக்கு வளர்ப்பு முறை வந்து நம்ம சேனல் தமிழர் நிலத்தை பார்த்து தான் வாங்கிட்டு போனோம். புதியமுத்தூர்ல வாங்கிட்டு போனோம். சரி. பருத்தி கொட்டை போடுறோம், குச்சி புண்ணாக்கு, கோதுமை தவிடு, அரிசி, மக்காச்சோளம் இதை போட்டு 2 நேரம் போட்டு அரிசியோட மட்டும் வளர்க்கும். சரி. ஒரு 2 மணி நேரம் மட்டும் மேய்ச்சலுக்கு போகுது. சாயங்காலம் 2 மணி நேரம் மேய்ச்சலுக்கு போகுது. ஏன்னா அப்படி வீட்டுக்குள்ளே கிடந்தா அதுக்கு நேரம் போகாதுல்ல. சரி. அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. சரி. 2 மணி நேரம் சாயங்காலம் மேய்ச்சலுக்கு போகுது. கேட்ட போகும். விலை கொடுத்து தீவனம் வாங்கி போட்டா நமக்கு லாபம் இருக்கானே? லாபம் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்க. ஒரு 500 ரூபா செலவு வருது மாசம் குட்டிக்கு. ஒரு குட்டிக்கு? ஆமா, ஒரு குட்டிக்கு 500 ரூபா செலவுன்னா தப்பிச்சுக்கிடுவீங்க. 500 ரூபா செலவு வருது. அதுக்கு ஒரு லிவர் டானிக் போடுறோம். லிவர் டானிக். ஆமா. இது எத்தனாவது பேஜ் வளர்க்குறீங்க இப்போ? ஒரு பேஜ்ல இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல சேல் பண்ணணும். ஆமா, கிடக்கு. அது லாபத்துல வித்துறலாம்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா வித்துறலாம்னு நினைக்கிறேன். இந்த கிம்பல் தம்பி வேஸ்டிலாம் டிசைனா இருக்க. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? எவ்வளோண்ணா? அது 11. பெருசு வந்து 11. இது 9 ரூபா. 9500. 9500. வாங்குறாப்புல இருக்கா? எப்படி சந்தை? கொஞ்சம் ரேட்டு கூட. தீவன தொட்டி இது எத்தனை அடி நீளம்ண்ணே? எப்படிங்க? 8 அடிண்ணே. 8 அடி நீளம் தீவன தொட்டி. இதுல எத்தனை ஆடுகள் சாப்பிடலாம்? அங்கிட்டு 8 ஆடு, இங்கிட்டு 8 ஆடு வாங்கிக்கலாம். இங்கிட்டு 8, அங்கிட்டு 8, 16 குட்டிகள் சாப்பிடலாம். என்ன விலை சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? 3,300 சொன்னாங்கண்ணே. சரி. 3000 ரூபாய்க்கு பேசி வாங்கிருக்கேன். 3000 ரூபாய்க்கு. ஆமா, பரவாயில்ல. ஓரளவு திருப்தி அமைஞ்சுதா? திருப்தியா இருக்கு. நல்லா இருக்குண்ணே, காடி நல்லா இருக்கு. சரி. செய்யறதுக்கும் நம்ம இங்க வாங்குறதுக்கும் எப்படி வித்தியாசம்? இல்ல, அவ்வளவு அவங்களுக்கும் கூலி இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. சரி. இது வந்து நல்ல தரமாவும் இருக்கு. குட்டிகளுக்கு சாப்பிட நல்ல தரமா இருக்கு. செய்யறதுன்னா விலை கூட வந்துருமா? ஆமா, 5 ரூபா வரைக்கும் வரும். அவ்வளவு வந்துரும்ண்ணே. நம்ம இஷ்டம் தான். ஆங்கில எவ்வளவு தூரம் வாங்கி வெயிட்டா போறோமோ அது தக்கன. இதே போதும்ண்ணே. இது போதும். நல்லா தரமா இருக்கு. எல்லாரும் வாங்கலாம். பந்துசா வைக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு? 14500 காயடிச்ச கிடா. 14500. இட மதிப்பு என்னென்ன இருக்கும்? சரிக்கு சரி. சரிக்கு சரியா இருக்குமா? சரிக்கு சரியா இருக்கும். பல்லு போடாத குட்டி 14500. கன்னிக்கிடா, காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? ஒரு கோயில் ஃபங்க்ஷன். கோயிலுக்கா? கோயில் ஃபங்க்ஷனுக்கா? கோயிலுக்கு தான். கோயிலுக்கு. ஆமா. என்ன விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? 13 ரூபா சொன்னாங்க. 10,500. 10,500. 13 சொன்னது 10,500. ஆமா. ரைட்.